சட்டமன்ற அரசியல், மக்கள் மன்ற அரசியலை தாண்டி இப்போ கடைசியாக இன்ஸ்டாகிராமுக்கும் ரீல்ஸுக்கும் அரசியல் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார் என்பதுதான் பாவமாக இருக்கிறது. ஒரு அல்வா பாக்கெட்டை வைத்துக்கொண்டு அதை வைத்து கதை விட்டிருக்கிறார். உருட்டுக்கடை அல்வா என்றெல்லாம். அவர்தான் இன்றைக்கு திருட்டுக்கடை பழனிசாமியாக இருக்கிறார். அதிமுக மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு எப்படி இவர் கைக்கு வந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த அதிமுக என்ற கம்பெனியை சசிகலாவிடம் லீஸுக்கு எடுத்து நடத்த ஆரம்பித்தவர் பாஜகவோடு சேர்ந்து கொண்டு சசிகலாவை சிறைக்கு அனுப்பிவிட்டு திருட்டுக்கடையாக தனக்கு கைப்பற்றினார். அதற்கு பிறகு டிடிவி தினகரனை ஏமாற்றினார், அவரிடமிருந்து கைப்பற்றினார். அதற்கு பிறகு முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அவர்களோடு ஒரு கூட்டணி வைத்துக்கொண்டு நீ பாதி நான் பாதி கண்ணை என்று ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆரம்பித்து ஒரு 5 வருஷம் ஓட்டினார். அதற்கு பிறகு அவரையும் ஏமாற்றினார். அவரிடமிருந்தும் தட்டி தூக்கினார், திருட்டுக்கிறார். இதெல்லாம் முடிஞ்சுது. எதிர்கட்சியானார். ஒரு 5 அணியை கூட வச்சுக்கிட்டு சுற்றினார். அப்புறம் 20 அணி ஆயிடுச்சு. அந்த 5 அணியையும் ஏமாற்றி திருட்டுக்கடையை வேலுமணி தங்கமணி என்ற 2 மட்டும் தன் கூட வச்சுக்கிட்டு 20 அணியாக வச்சுக்கிட்டு இருந்தார். இப்போ கடைசியாக டெல்லிக்கு போகும்போது என்ன ஆனார்? அந்த 20 அணியும் கழட்டி விட்டு தன்னுடைய திருமகன் மிதுன் பழனிசாமியை மாத்திரம் வைத்துக்கொண்டு இன்றைக்கு அவர் போகிறார். இப்படி அதிமுகவை ஒரு திருட்டுக்கடை போல எல்லோரிடமிருந்து கைப்பற்றி இருக்கின்றவர் திமுகவை பார்த்து உருட்டுக்கடை என்று சொல்வது எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கிறது. அது கூட உண்மையான அல்வா எல்லாம் அதில் பஞ்சு இருக்குன்னு இப்போ வீடியோ பார்த்தா தான் தெரியுது. கடைசியில் அதுவும் திருட்டு அல்வாவாக தான் இருக்குது. இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அரசியல் அவர் ஏன் வந்ததுன்னா சேருவார் தோஷம். இப்போ அவர் யார் கூட சேர்ந்துருக்கிறாருங்கிறது எல்லோருக்கும் தெரியும். அங்கே இருக்கிற சின்ன பிள்ளைகள், பள்ளி பிள்ளைகள் இன்ஸ்டாகிராம் போடுவதை பார்த்து விட்டு அதில் ஒருத்தர் கேட்டால் அந்த நீதிபதி கூட அவ்வளோ ஃபாலோவர் இல்லை, எங்களுக்கு தான் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு. அது மாதிரி இப்போ அந்த ஃபாலோவருக்கு போட்டியாக ஃபாலோவர்ஸை அதிகப்படுத்துவதற்கு இன்ஸ்டாகிராமிலும் ரீல்ஸிலும் அதிகப்படுத்துவதற்கு ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் எள்ளி நகையாடுவதால் பெரிய ஆளாயிட முடியாது. இது உங்கள் கட்சியை நிறுவிய மறைந்த மக்கள் திலகம் எம்ஜிஆரை பார்த்த கட்சி, உங்கள் கட்சியினுடைய முன்னாள் முதல்வராக இருந்த மறைந்த அம்மையாரை பார்த்த கட்சி. நீங்கள் எல்லாம் பழனிசாமியெல்லாம் எம்மாத்திரம் ஏதோ காலக்கோளாறு கம்பெனியை அன்றைக்கு லீஸில் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போன காரணத்தினால் இன்றைக்கு அந்த அதிமுக என்ற திருட்டுக்கடையை நீங்கள் திருட்டுத்தனமாக கைப்பற்றி கையில் வைத்துக்கொண்டு திமுகவை எள்ளி நகையாடுகிற இந்த பணியை இத்தோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இதற்கு மேல் இந்த வேலையில் இறங்கக்கூடாது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.